உலகத்துல உள்ள பெட் லவர்ஸ்க்கு அதிகமா பிடிச்சது டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் தான். டாக் எப்படி செல்ல பிராணியா நம்ம வீட்டை சுத்தி சுத்தி இருக்குதோ அதே போலதான் பூனையும். இன்னைக்கு உலக பூனைகள் தினம் கொண்டாடப்படுறதுனால பூனைகள் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். உலகம் முழுக்க மனிதர்கள் தனிமையில இருக்கும்போது அல்லது தனிமையில இருக்கிறதா உணரும் போது பெட்ஸ பக்கத்துல வச்சுக்கிறாங்க. மனுஷங்க நாய், பூனை, முயல், கிளி போன்ற பல்வேறு பிராணிகள், பறவைகளை வளர்த்தாலும் பூனைக்குன்னு தனி ஃபேன்ஸ் உண்டுன்னே சொல்லலாம். உலகம் முழுக்க 40 வகையான பூனை இனங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு மியாவ் மியாவ் அப்படின்ற சத்தம் மட்டும்தானே தெரியும். ஆனால் பூனைகள் 100க்கும் மேற்பட்ட வித்தியாசமான சத்தங்கள் எழுப்புமாம். இரவு நேரங்கள்ல கூட நன்றாக பார்க்கக்கூடிய பூனைகளால கடல் நீரை கூட குடிக்க முடியுமாம். சுத்தமா இருக்கிற பிராணிகளை நீங்க வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பூனைகளை வளர்க்கலாம். ஏன்னா தன்னோட பெரும்பாலான நேரங்களை பூனைகள் தனது நாவால் நக்கி உடல் முழுவதையும் சுத்தம் செஞ்சுக்குமாம். ஒரு பூனை தனது வாழ்நாளில் 150 குட்டிகள் போடுமாம். இதோட கற்ப காலம் வெறும் 2 மாதம் தானா. ஒரு நாளைக்கு 12 இருந்து 18 மணி நேரம் வரை தூங்கக்கூடிய பூனை சராசரியா 18 முதல் 20 ஆண்டுகள் உயிர் வாழும். பூனைகள் தனது காதுகளை தனித்தனியாக அசைக்கும். கிட்டத்தட்ட 180 டிகிரி வரை அசைக்கும். மனிதர்கள் கை ரேகைகளை போலவே பூனைகளுக்கும் மூக்குல ரேகைகள் இருக்கும். உடம்பு முழுவதும் முடிகள் இருக்கிற பூனைகள் தங்களது உள்ளங்கால்கள் மூலமாக தான் வேர்வையை வெளியேற்றுமா. 32 மாடிகள் உயரத்திலிருந்து குதிச்சாலும் பூனைகள் உயிர் பிழைச்சிடுமாம். தன்னோட நீளத்தை விட 6 மடங்கு நீளம் பூனைகள் தாண்டும் சக்தி கொண்டது. அதே போல பூனைகளின் மோப்ப சக்தி மனிதர்களை விட 14 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க. உங்க வீட்ல இருக்க அல்லது உங்களோட நேபர் வச்சிருக்க பூனையோட பேர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிரியோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.